நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு மாற்றம் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாசத்துலேருந்தே அடுத்த ஒரு 3 மாசத்துக்குள்ள ரெடி ஆயிடுவீங்க, கவலைப்படாதீங்க. அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி. காதலில் தோல்வியா, பிரச்சனை தீர்ந்து காதல் திருமணமாக மாறும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனையா, சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு. இதுக்கப்புறம் தொழிலில் மென்மேலும் வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியாக இருக்கோம். நம்ம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான மாதம். காரணம் கேட்டிங்கன்னா, செவ்வாய் மிதுன ராசியில் இருக்க போகிறாரு. கடக ராசியில் குரு உச்சமாகக்கூடிய காலகட்டம். சூரியன் கேது ஆட்சி பெறக்கூடிய, சூரியன் வந்து சிம்மத்தில் ஆட்சி, கேதுவும் கூட சேர்ந்துருக்காங்க. அதே போல கன்னி ராசியில புதன் உச்சமாகக்கூடிய கிரகம். அதே போல துலா ராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கு. கும்பத்துல ராகு, மீனத்துல சனி பகவான். இந்த செப்டம்பர் மாதம் 12 ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, குரு உச்சமாயிருக்காரு, புதன் உச்சமாயிருக்கு, சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு. இது மாதிரி பல்வேறு விதமான கிரகங்களுடைய தன்மைகள், தாக்கங்கள் அதிகமாக இருக்க போகுது. அதனால 12 ராசி என்பவர்களுக்கும் பல விதமான நன்மைகளும் இருக்கு, அதே நேரத்தில் சில விதமான தீமைகளும் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள். இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னாவே மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த மனசு என்ன ஆயிடுச்சுன்னா, பாதிச்சதுனால தொழில் போச்சு, வேலை போச்சு, வேலையில் நெருக்கடி, தொழிலில் நஷ்டம், தொழிலில் லாபம் இல்லாமல் போய், சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாததுலேருந்து அப்படியே தொழில் அப்படியே நெகட்டிவாக போயிருக்கும். சில பேருக்கு மனசுனால பாதிக்கப்பட்டீங்க. காரணம் என்னன்னா, மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, கணவர் விட்டுட்டு போயிட்டாங்க, குழந்தை என்கிட்ட சண்டை போட்டு போயிடுச்சு, என் குழந்தை என்னை விட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி பலவிதமான மன ரீதியான பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். நிறைய பேர் காதலில் தோல்வி, காதலில் சண்டை பிரச்சனை, சில பேர் காதலில் ஏமாந்துருப்பீங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேர் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, நல்ல பொசிஷனில் வேலை பார்த்துருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு அமைச்சிருப்பாங்க. இல்லை உங்களை ஒருத்தர், ஒரு சின்ன பையனோ ஒரு சின்ன பொண்ணோ, உங்கள் வயசு கம்மியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள் உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் கும்பராசி என்பது. நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு சார், தூக்கமே இல்லை, தூக்கம் இல்லாதனால இப்போ மாத்திரை போட்டு தூங்குறேன் சார், உடல் பாதிக்கப்பட்டேன், ஆப்ரேஷன் ஆச்சு, ஆக்சிடெண்ட் ஆச்சு. இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள். அதான் சொன்னேன், மன ரீதியாக உடல் ரீதியான பிரச்சனை ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். இதனால் லைஃப்பில் பொருளாதாரம் போயிடுச்சு, பண வரவுகள் இல்லை, செலவுகள் அதிகமாகிடுச்சு, கடன் தொந்தரவு அதிகமாகிடுச்சு. இப்படி அப்படியே மாறி 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 ஒன்று ஒன்றா நடக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு மாற்றம் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்தே அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே ரெடி ஆயிடுவீங்க, கவலைப்படாதீங்க. அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி. காதலில் தோல்வியா, பிரச்சனை தீர்ந்து காதல் திருமணமாக மாறும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனையா, சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருக்கா, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. திருமணம் ஆகாதவங்க சந்தோஷம் நினச்சிக்கிங்க சார். கல்யாணம்லாம் பார்த்து, எல்லாம் பொண்ணு பார்த்து பையன் பார்த்து எல்லாம் கடைசியில் வந்து நின்று போச்சு சார். ஏதோ ஒரு சின்ன சண்டை சார், அதனால் கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. இல்லை எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு இறப்பு நடந்துச்சு, அதனால் கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. நல்லது நினச்சிக்கிங்க. வாழ்க்கையில் இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய திருமண வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்க போகுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. அதே போல் நிறைய கும்பராசி என்பவர்கள் இதுக்கப்புறம் தொழிலில் மென்மேலும் வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். இப்போ தெரியும் உங்களுக்கு எந்த இடத்துல தப்பு பண்ணீங்க, எந்த இடத்துல மாட்டினீங்க, எதனால் கடன் வந்துச்சு, உங்களை யார் ஏமாற்றிட்டு போனாங்க, உங்களுக்கு எங்கே பணம் வராமல் போச்சு, எல்லாமே நீங்கள் இப்போது அக்கு வேற ஆண் வேற பிரித்து வச்சுருக்கீங்க. இதுக்கப்புறம் அந்த தப்பை செய்ய மாட்டீங்க. பெருசாக பிளான் பண்ணி கடைசியாக மாட்டிகிட்டு இருக்கீங்க. வேறு ஒன்றும் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் அந்த நிலைமை டோட்டலாக மாறி இதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த செல்வாக்குடன், உயர்ந்த புகழுடன், உயர்ந்த பொருளாதாரத்துடன் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட வேலை செஞ்சவங்களாம் ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க, அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு கும்பராசி என்பவர்களுக்கு.
அந்த நிலை அப்படியே டோட்டலாக அதனால் பயங்கர மனசு பாதிக்கப்பட்டீங்க. அந்த நிலை டோட்டலாக மாறி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதம் தான். அதே போல் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது. நிறைய பேர் வெளிநாடு வேலைக்கு போகிறேன்னு சொல்லி 5 லட்சம் 10 லட்சம் கட்டி ஏமாந்து போயிருப்பீங்க. இல்லை உண்மையான ஆள்னா கூட அவங்களால உங்களுக்கு வேலை வாங்கி தர முடியாமல் போயிருக்கும். இப்போ பணம் திருப்பி கேட்டால் பணமும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அந்த பணம்லாம் திருப்பி கிடைக்கும். வெளிநாட்டு எங்கே போனால் வேலை கிடைக்கும் இப்போ உங்ககிட்ட கேட்டால் சொல்லி நீங்கள் 1000 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. இப்படிலாம் போ, அப்படிலாம் போ, இதெல்லாம் இந்த எக்ஸாம்லாம் இருக்குது, இந்த மாதிரி படிச்சிருந்தா இங்கே தான் கிடைக்கணும், இப்படி 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இப்போ பெரிய நாலேஜ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு தெளிவான சிந்தனையுடன் வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கான ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு சொல்கிறத விட என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிங்க. பழசெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுருங்க. அப்படியே என்னென்னா போன மாதம் வரைக்கும் நீங்கள் வேற ஒரு ஆள், இந்த மாதத்துலேருந்து வேற ஒரு ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நெகட்டிவான விஷயத்தை அப்படியே ஒதுக்கிடுங்க. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் என்னெல்லாம் செய்யலாம், தொழிலில் முன்னேற்றம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் பேப்பரில் எழுதுங்க. வேலை மாறுறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்னு பேப்பரில் எழுதுங்க. அதுக்கு என்ன படிக்கணும், என்ன செய்யணும்னு பாருங்கள். அதே போல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையா, எங்கே பிரச்சனை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வாழ்க்கை மாறிடும். இந்த மாதம் நீங்கள் வண வேண்டிய தெய்வம் என்னென்னா, திருவேற்காடில் இருக்கக்கூடிய கருமாரியம்மனை வழிபாடு பண்ணுறது நல்லது. மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு நிவர்த்தி கிடச்சி ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக இதுக்கப்புறம் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குருவோ புதனோ சுக்கிரனோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இன்னும் அதிகப்படியான பலன் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நிறைய ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா தசாபுத்தி காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது. அதாவது ராகு திசை, கேது திசை, சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன் திசை, குரு திசை கூட பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அது காரணம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து மாறுது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுகிற மாதிரி பிடிஎஃப்ல வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஒரு ஜோதிடருக்கு, ஒரு படிக்கக்கூடிய மாணவருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பலன் பார்க்கக்கூடிய வகுப்பு ரொம்ப முக்கியம். அந்த பலன் பார்க்கும்போது தான் அந்த ஜோதிடம் உண்மை பொய்ன்னு தெரியும். அந்த மாதிரி ஜாதக பலன் எப்படி பார்க்கறதுன்றது ஒரு 3 மாதத்துக்குள்ளே சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே மாதிரி பிரசன்னங்களில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், கடிகார பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் போன்ற வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.